நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனி மாதத்தில் என்னங்க ஒரு முக்கியமான நிகழ்வு, மாதத்தின் கதாநாயகன் சூரியன் அப்படியே மிதுன வீட்டில் இருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதப்பிறப்பு, தமிழ் மாத பிறப்பு எல்லாமே சூரியனை அடிப்படையாக கொண்டது. சூரியன் முதல் நாள் வரும்போது ஒரு மாதம், அந்த மாத கடைசி முடிந்த 30வது நாள் 31வது நாள் முடியும் போது அடுத்த மாதம் பிறக்கும். அப்போ ஆனி மாதத்தில் எப்போதுமே சூரியன் காலபுருஷனுடைய 3வது வீடு என்று சொல்லப்படக்கூடிய மிதுன வீட்டிற்கு வருவார். அப்போ அந்த மிதுன வீட்டில் அவர் உங்களுடைய ராசிக்கு எத்தனையாவது வீட்டில் வருகிறார் என்பதை பொறுத்து இந்த மாத பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். சூரியன் எப்போவுமே 3, 6, 10, 11ஆம் இடங்களுக்கு வரும் பொழுது உங்கள் ராசிக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் வரும்போது உபசய ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தானத்தில் 3, 6, 10, 11 வரும் பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார். இந்த மாதம் செவ்வாயுடைய மாற்றமும் நடக்குதுங்க. ஆனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா செவ்வாய் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சி வீட்டிலிருந்து சுபத்துவ வீடு, சுபருடைய வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீடான ரிஷப வீட்டிற்கு அவர் மாறுகிறார். மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறுகிறார். மிக முக்கியமான நிகழ்ச்சி என்னங்க, சமீபத்தில் தான் குரு பயிற்சி நடந்தது. உச்சகுரு பகவான் அப்படியே கடகத்தில் வலுவாக இருக்கிறார். கூடவே அவர் கூட சுக்கிரன் இருப்பதும் மிகப்பெரிய யோகமான அமைப்பு. சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விரயச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டமச்சனின்னு சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாரையுமே ஆறுதல் படுத்துகின்ற விதமாக இந்த சனிக்கு உச்சகுருவின் பார்வை கிடைப்பது என்பது சனியுடைய வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆக பெரும்பாலும் ஒரு நல்ல அமைப்புகள் தான் இருக்குது. மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய புதனும் சுக்கிரனும் ஓரளவிற்கு நல்ல அமைப்பிலே இருக்கிறாங்க. மாத ஆரம்பத்தில் மிதுனத்தில் புதன் இருந்தாலும் கூட அதற்கப்புறம் அப்படியே வக்ரகதியில் கடகத்திலும் அதற்கு பிறகு மீண்டும் மிதுனத்திலேயுமே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ராகு கேதுக்களை சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு வக்ரகதியே கிடையாது. இப்போது கும்பத்திலும் சிம்மத்திலும் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்குமே அதே இடத்துலையே இருப்பாங்க. ஆக ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் கெடுபலன்களை, சாதகமற்ற பலன்களை அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இந்த மாதிரி ஆகிடுவீங்க, அந்த மாதிரி ஆகிடுவீங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் நிச்சயமாக மாற்றங்கள் இல்லைங்க. செவ்வாயுடைய மாற்றம் நன்றாகவே இருக்கிறது. மாத பயிற்சியில் மிதுன வீட்டிற்கு சூரியன் போவதும் உச்சகுருவானவர் ஒரு நிலையில் சுக்கிரனோடு சேர்ந்திருப்பது, புதனோடு சேர்ந்திருப்பது, அதன் பிறகு சனியை பார்ப்பது என்பது ஒரு மிகுதியான நல்ல அமைப்புகளை, கல்வி சார்ந்த அமைப்புகளை நல்ல இதை கொடுக்கும். மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு படிப்பில் கொஞ்சம் அக்கறை வரும். அடப்போங்க சார், எந்த காலத்தில் சார் மாணவர்கள் படித்தாங்கன்னு கேட்குறீங்களா? ஆயினும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி இளைய பருவத்தினர், சிறார் பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அக்கறை வரும் இல்லையா? அந்த அக்கறை இந்த ஆனி மாதத்திலேயே வருங்க. போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இளைஞர்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஆகவே எதிலும் கூடுதல் நிறைவை தருகின்ற மாதமாகவே அமைந்திருக்குதுங்க இந்த ஆவணி மாதம். மிகப்பெரிய சாதகமான அமைப்புள்ள கிரகங்கள் இருக்கிறனால பெரிய நன்மைகள் இருக்குங்க. இப்போது தனித்தனியாக மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதி சூரியன் அப்படியே ராசியிலே உட்கார்றார். ராசியில் சூரியன் உட்கார்ந்தாலே கொஞ்சம் சூடு அதிகமாகும்னு அர்த்தம். இது எல்லாருமே மூல நூல்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்களாக சொல்லும். அதாவது டக்குன்னு கோவப்பட்டுருவோம். சூரியன் இருக்கும்போது ஒரு அதிகார தோரணை இருக்கும். எதையுமே ஒரு அதிகாரத்தோடு தான் பேசுவீங்க. அதிகாரத்தோடு பேசக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஆனி மாதம். உங்கள் ராசியில் தானே சூரியன் உட்கார்றார். சூரியன் உட்கார்றாருனாலே இதை செய்ய முடியும், அதை செய்ய முடியும்ன்ற அதீத தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய மாதமாக மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம் அமைந்திருக்கிறது. ராசிநாதன் வக்ரகதியில் 2, 1 இடங்களில் மாறி மாறி அமருகிறார். அதுவும் ஒரு வகைக்கு நல்ல அமைப்பு தான். ஏதாவது செலவுகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க. 10ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் அப்படியே பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்திற்கு வந்துடுறார். அப்போ என்ன நடக்கும்? சகோதரர்களால் விரயங்கள், செலவுகள் இருக்கும். சகோதர சகோதரிகள்னு கூட எடுத்துக்கலாம். அக்கா தங்கச்சிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது, ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்டாங்க, என்னை விட்டால் யார் இருக்காங்க, நான் தான் அண்ணன், நான் தான் தம்பி, நான் தான் தங்கச்சி, நான் தான் அக்கா, ஏதாவது ஒன்று சகோதரர்களுக்கு
எதையாவது அவர்கள் விருப்பப்பட்ட ஒன்றை வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. அதை நீங்கள் சந்தோஷமாகவே செய்வீங்க. சிலருக்கு சகோதரர்களால் விரயங்கள் ஏற்படும். ஐயா போயா என்னையா பண்ணுறது, இப்படி தான் பண்ணுறாரு, என்ன இருந்தாலும் என் கூட பிறந்தவன், என் ரத்தத்தை நான் விட்டு கொடுக்க முடியாதுன்ட்டு சகோதர பாசத்தின் காரணமாக ஒரு பணம் செலவு செய்யக்கூடிய தன்மைகள் உண்டு. மாதத்தின் பிற்பகுதியில் ஆனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கடன் படக்கூடிய அமைப்புகள், 6ஆம் அதிபதி 12ஆம் வீட்டிலேருந்து 6ஆம் வீட்டை பார்க்குறாரு இல்லையா, வாகனம் சார்ந்த விஷயங்கள், வீட்டுப் பொருட்கள் சார்ந்த விஷயங்களில், வண்டி வாகனம், வீடு சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு கடன் அமைப்புகள் வரும். ஆகவே கடன் வாங்குறதுல கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத விஷயத்திற்கு கிரெடிட் கார்டை உபயோகப்படுத்த வேண்டாம். ஆனால் 2ஆம் இடத்துல குரு பகவான் வலிமையாக வந்து உட்கார்ந்திருப்பது, ராஜயோகாதிபதியான சுக்கிரனும் 2ஆம் இடத்துல இருக்கிறது என்பது பணவரவிற்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க. அட்டகாசமாக இருக்குதுங்க. இது வரைக்குமே பணம் சம்பாதிக்க முடியாமல் இருந்தவங்க, கொரோனாவிலேருந்து எனக்கு என்னமோ ஆச்சுங்க, யாரோ எனக்கு சூன்யம் வச்சிட்டாங்க, சரியாகவே இல்லைங்க, வேலை நல்லா இல்லை, தொழில் நல்லா இல்லை, வியாபாரம் நல்லா இல்லை, சம்பாதிக்க முடியல, வீட்டில் மரியாதை இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு ஒரு 5-6 வருடங்களாக தன்னைத்தானே இழந்தார் போல சில நிலைகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியான கலக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் இப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பெரிய அளவில் முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. மறுபடியும் பணவரவு வரப்போகிறது என்பதற்கான அடையாள மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். மாதத்தின் பிற்பகுதியில் 3ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வந்து விடுகிறார். 3ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வந்தாலே பெண்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பெண்கள்னால் அந்த உங்களுடைய அம்மாவாக இருக்கலாம், அக்காள் தங்கையாக இருக்கலாம், பெற்ற மகளாக இருக்கலாம், சக தோழிகளாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். பெண்வழி உறவுகளின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் இறுதியில் இருக்கக்கூடிய எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. ஆனி மாதம் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்